அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இஸ்ரேல் கெமிக்கல் உர நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மணிவண்ணன். இந்த ஐசிஎல் உர நிறுவனத்தில் உளவியல் நிபுணராக பணியாற்றுகிறேன். நம்ம ஐசிஎல் உர கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி பூவுக்கு தேவையான அனைத்து உரங்களையும் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. அதன் மூலமாக இந்த சாமந்தி பூவுக்கு அடி உரமாக பாலிசல்பேட் என்கின்ற ஒரு இயற்கையான உரத்தை நம்ம கொடுக்குறோம். இதில் பயிர்களுக்கு தேவையான முக்கியமான 4 சத்துக்கள் இந்த பாலிசல்பேட்டில் இடம்பெற்றிருக்கு. பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். இயற்கையான உரத்தில் 50% மேலே சத்துக்கள் இருக்குன்னா அது பாலிசல்பேட் மட்டும்தான். இதில் அனைத்து மற்ற கலப்புரங்களும் கலந்தும் பயன்படுத்தலாம். இது ஏக்கருக்கு 100 கிலோ நம்ம கொடுக்குறோம் அடி உரமாக. அடுத்து ட்ரிப்பில் சொட்டு நீர் உரங்களை சொல்கிறோம். சொட்டு நீர் உரங்களில் நடவு நட்டு 15வது நாட்கள்லேருந்து ஃபெட்டிஃப்ளோ 757 ஜிங்க், அதாவது 7% நைட்ரஜனு, 50% பாஸ்பரஸு, அடுத்து 7% பொட்டாசு மற்றும் 2% ஜிங்க் EDTA ஃபார்மில் இருக்குது. அதை 10 நாளைக்கு ஒரு முறை 2 முறை 5 கிலோ கொடுக்கும்போது அதில் ஜிங்க்லாம் இருக்கிறதால நல்லா குருத்து நல்லா வளர்ச்சி போகும், வேறு நல்லா இருக்கும். பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதால வேரோட்டம் நல்லா இருக்கும், வேர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் ஆக்சின் போன்ற வளர்ச்சி ஹார்மோனின் செயல்பாட்டை பயிர்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து நம்ம ஆரம்ப கால வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி பருவத்தில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ 1 ஃபெட்டிஃப்ளோ டொமேட்டோ 1 இருக்குது. அதில் NPK 16 நைட்ரஜன் இருக்குது, 11 பாஸ்பரஸ் இருக்குது, 32% பொட்டாஸ் இருக்குது. அதை நம்ம கொடுக்கும்போது நல்லா பயிர் நல்லா ஊக்கமாக வளரும், கிளைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து பூ பூக்கும் தருவாயில் ப்ளூம் என்ற பேரில் இருக்குது. ப்ளூம் அதில் 5 சத்துக்கள் பயிர்களுக்கு அந்த பூ பூக்கும் தருவாய்க்கு தேவையான முக்கியமான 5 சத்துக்களும் அதில் இடம்பெற்றிருக்கு. அதாவது நைட்ரஜன் 8%, பாஸ்பரஸ் பொட்டாசும் 24%, அடுத்து மெக்னீசியம் 2ஆம் நிலை சத்துக்களான மெக்னீசியம் 4%, சல்ஃபர் 6% இருக்குது. அதை பூ வர டைமில் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு முறை அதை 5 கிலோ கொடுக்கும்போது நல்லா பூக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி கொடுக்கும், பூ கொட்டுறதை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைகளை அதுவும் அதிகப்படுத்தி கொடுக்கும், புது மொட்டுக்களையும் உருவாக்கும். அடுத்து அதாவது பூ விரிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெட்டிஃப்ளோ 12/6/22, கடைசியில் 12% கால்சியம் இருக்குது. அதை 10 நாளைக்கு ஒரு முறை 5 கிலோ கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பூ நல்லா முழுமையாக விரியும். அந்த இதழ்கள் கீழே கொட்டுறதெல்லாம் தடுக்கும். அடுத்தது ஹைபீக்கு, அது 0, 42, 42, அதாவது பாஸ்பரஸும் பொட்டாசும் 42% இருக்கும். அதை நம்ம நல்லா ஏற்கனவே பூ வந்திருக்கு, அந்த பூ நல்லா சைஸ் பெருசுப்படுத்துறதுக்கும் வெயிட் நல்லா வர்றதுக்கும் புதுசாக வர மொட்டுக்களை விரியறதுக்கும் அதை கொடுக்கலாம். அதுவும் 10 நாளைக்கு ஒரு முறை 5 கிலோ கொடுக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ப்ளஸ்ன்னு இருக்குது. அதில் 8, 0, 47, 7% சல்ஃபர் இருக்குது. அதாவது இதுக்கு NOP, SOPலாம் பயன்படுத்தும் நிறைய விவசாயிகள். அதற்கு மாற்றாக ஒரே உரம் பொட்டாசியம் ப்ளஸ்ஸு. இதை நம்ம கொடுக்கும்போது பூ நல்லா பெருசாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும், செல்ஃப் லைஃப் சொல்லுவாங்க, அதையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். புதுசாக வர மொட்டுக்களையும் அதிகப்படுத்தும், நைட்ரஜன் இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் கிளைகளையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இது போல் நம்ம ஐசிஎல் உரங்களை இது போன்ற உரங்களை நம்ம கொடுக்கறதால முழுமையாக மகசூலை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐசிஎல் சொட்டு நீர் உரங்கள் எல்லாமே அமிலத்தன்மை, அதாவது குறைந்த pH கொண்ட உரங்களை கொடுக்குறோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது நார்மலாக மண்ணில் 1லேருந்து 14 வரைக்கும் pH வரிசைப்படுத்துவாங்க. அது 7 கீழே இருந்தால் அசிட்டிக் தன்மை கொண்டதாகவும், அதாவது 7 கீழே இருந்தால் அமிலத்தன்மை கொண்ட மண்ணாகவும், 7க்கு மேலே இருந்தால் காரத்தன்மை கொண்ட மண்ணாகவும் சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 70%க்கும் மேற்பட்ட மண்ணுகள் காரத்தன்மை கொண்ட மண், அதாவது 7.5லேருந்து 8.5, அதில் தான் pH இருக்குது. நம்ம நார்மலாக 6லேருந்து 7.2 அந்த ரேஞ்சில் pH மண்ணில் இருந்துச்சுன்னா நம்ம போடுற உரங்களை முழுமையாக பயிர் எடுத்துக்கும். இந்த போல் 7.5, 8.5 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம போடுற உரங்கள் எல்லாம் நீரில் கரைய முடியாத வடிவத்திற்கு மாறி அங்கங்கே சொட்டு நீர் உரத்துக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒட்டி வெள்ளை வெள்ளையாக கிடக்கும். அதெல்லாம் நீரில் கரைய முடியாத உரங்கள் தான், சத்துக்கள் தான் அப்படியே வெள்ளை வெள்ளையாக படிஞ்சு கிடக்கும். சொட்டு நீர் குழாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அடப்பு ஏற்படும். அதெல்லாம் இதான் pH அதிகமாக மண்ணில் pHஓ இல்லை தண்ணி நம்ம கொடுக்குற தண்ணியில் pHஓ அதுபோல் அதிகமாக இருக்கும்போது அது நீரில் கரைய முடியாத வடிவத்துக்கு சத்துக்கள் மாறிடும். இப்போ நம்ம உரங்கள் எல்லாமே குறைந்த pH, அதாவது 2.2, 2.8 அதுபோல் குறைந்த அமிலத்தன்மை கொண்ட உரங்களை கொடுக்கறதால அந்த சொட்டு நீர் குழாயில் ஏற்பட அடப்பையும் நீக்கி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சொட்டு நீர் குழாயோ இல்லை மண்ணில் வெள்ளை வெள்ளையாக படிஞ்சு கிடக்கும், நீரில் கரைய முடியாத வடிவத்தில் இருக்கிற உரங்களை மண்ணில் கிடக்கும், அதையும் கரைச்சி கொடுத்துரும். இது போன்ற நம்ம மண்ணிற்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உரங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.